வெல்கம் டு ஏகேஎஸ் நாட்டுக்கோழி ஃபார்ம். இந்த வீடியோவில் காண இருப்பது கைராளி கோழிகள். இப்போ நம்மள்ட்ட பெரிய கோழிகள் வந்து விற்பனைக்கு உள்ளது. எத்தனை கோழி இருக்குதுன்னு பார்த்தோம்னா 70 கோழிகள் இருக்குது. 70 கோழிக்குமே எல்லாமே பெட்டை கோழி தான் இருக்குது. எங்கள்கிட்ட வந்து தேவைங்கிற நம்பருக்கு எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். இந்த கைராளி கோழியை பொறுத்தளவு வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒரு வருஷத்துக்கு வந்து 250 முட்டைகள் விடணும், எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சரிங்களா? இது எல்லா பேருமே ஆக்சுவலி கருப்பாக இருக்கிறதுனால வந்து கருங்கோழின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, இது ஃபுல்லாகவே கைராளி கோழி. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக இன்றைக்கி இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 50லேருந்து 57 முட்டைகள் வந்து நம்மளுக்கு ரெகுலராக கிடைக்கிது. சரிங்களா? அதனால் முட்டை சேல்ஸு நல்லா போகிறவங்களுக்கு இந்த கோழி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதனால் முட்டைக்கு இப்போ அர்ஜென்ட்டாக யாருக்காச்சும் ரொம்ப தேவைப்படுகிறதுங்கிறவங்களுக்கு இந்த கோழியை வந்து வாங்கி வளர்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எங்கள்கிட்ட முட்டை விட தொடங்கி எத்தனை நாள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 மாதம் தான் ஆகுது. ஸோ எங்களுடைய ஒரு கஷ்டத்தை காலத்துக்காண்டி இப்போ இந்த கோழியை வந்து நாங்கள் வந்து விற்கிறோம். ஏன்னா எங்கள்கிட்ட வந்து அடுத்த சிக்கு வந்து இப்போ நிறையா எங்கள்கிட்ட இருக்கிறதுனால வந்து இடம் பற்ற மாட்டேங்குது. ஏன்னா அதோடையும் பார்த்திங்கன்னா அது ஒரு 60-70 கோழி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விற்பனை பண்ணுறோம். தேவைப்படுற நம்பருக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? மேக்ஸிமம் அது வந்து கறிக்கு வந்து இப்போதைக்கு, ஏன்னா கறிக்கு சில பேர் நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க, கறி கோழி இருக்குது அப்படின்ட்டு. பட் கறிக்கு இது இப்போ வந்து வாங்கணும்னு தேவை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்ல முட்டை மூவிங்க சூப்பராக இருக்குது. சரிங்களா? ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து 50லேருந்து 57 முட்டை விடுதுனாலே சராசரியாக ஒரு 50 முட்டை வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 500 நமக்கு வந்து லாபம் வரும். ஸோ 500 200 தீவனம் போனாலும் பாக்கி 300 நமக்கு லாபம் தரும். சரிங்களா? கோழியோட குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்கும். அனைத்து வேக்சினும் எல்லாமே எடுத்துருக்கு. இப்போ தான் ஆர்டிபி இன்ஜெக்ஷன் எடுத்து 10 நாளாக ஆகுது. கோழி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை பெஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக நனைஞ்சிருக்கிறதுனால ரெக்கையான ஒரு மாதிரியாக தரலாம். ஆனால் கோழி வந்து உண்மையில் எல்லாமே ஷைனிங்காக இருக்கும். எந்த ஒரு ரெக்கையில் எந்த ஒரு ஃபால்ட்டு எதுவுமே இருக்காது. சூப்பராக இருக்கும். அப்படி தேவைப்படுற நம்பர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கைராளி கோழியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு வந்து அதிகமாகவே தெரியும் இந்த கோழி எப்படி இருக்கும் என்னங்கிறது. பட் இதில் மேய்ச்சல் முறையில் தான் இப்போ நாங்கள் வந்து வளர்த்துட்ருக்கோம். சரிங்களா? மேய்ச்சல் முறையில் விட்டுமே எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 50லேருந்து கிடைச்சதுங்கும் போது ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா மேய்ச்சல் முறையில் விடும்போது, ஏன்னா மேய்ச்சல் முறையில் வரும்போது கோழியோட முட்டையோட வந்து அளவு குறையும்பாங்க. இல்லை, எங்களுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீடு வந்து கரெக்டான ஃபீடை நாங்கள் வந்து அதுக்கு கொடுத்துட்ருக்கனால எங்களுக்கு சில இவ்வளோ முட்டைகள் வருது. தமிழ்நாடு முழுவதுமே வந்து டெலிவரி பண்ணுறதுனால வந்து இதில் ஒரே ஒரு விஷயம் நான் இன்னமும் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து டெலிவரி பண்ண வரோன்னு சொன்னிங்கன்னா அதுக்குள்ளே பெட்ரோல் சார்ஜு நீங்கள் தான் கொடுத்தாகணும். சரிங்களா? அதுதான் டெலிவரி சார்ஜுன்னு நான் வாங்குகிறேன். பட் ட்ரெயினில் அனுப்பிச்சி விடலாம். ட்ரெயினில் வந்து நிறைய கேட்குறவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டா அதுலேயும் லக்கேஜ் சார்ஜு கொஞ்சம் கூட வரும். ஏன்னா கைராளி சிக்கன்னா நம்ம சின்னதாக இருக்கும், நிறைய போட்டு விடலாம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் 2 கோழி இல்லை 3 கோழி தான் வைக்க முடியும். அப்படி பார்த்தாலும் வெயிட்டில் வந்து பார்த்திங்கனாலும் நிறைய கொஞ்சம் இது வரும். பட் மொத்தமாக எடுக்கிறவங்களுக்கு ரேட்டோட கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம். ரேட்டு கம்மியாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் வேண்டாம், வீட்டில் வளர்க்குறதுக்கு ஒரு 4-5 எடுத்து வளர்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நேரில் வந்து வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தரப்படும். அதே வந்து தூரத்தில் வாங்குறவங்களுக்கு வந்து லக்கேஜ் சார்ஜ் கண்டிப்பாக வந்து அதில் இது பண்ணுறதுனால கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்க முடியும். ரொம்ப ரேட் கிடையாது. நாங்கள் எங்கள் ஃபார்மோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 550 ரூபான்னு போட்டிருக்கோம். தேவைப்படுற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், கூட குறைச்சி வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கைராளி கோழி பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.